அன்பானவர்களுக்கு வணக்கம். மருதன்வெள்ளி சமுதாய வானொலியினுடைய சமூக வலைதள பக்கங்களில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மருதன்வெள்ளி சமுதாய வானொலி பாலிடெக்னிக் கல்லூரியில் சிவில் துறையினுடைய துறை தலைவர் நந்தினி அவங்கள சந்திக்க இருக்கிறோம். சிவில் டிபார்ட்மெண்ட்னா என்ன, டிப்ளமோவில் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களோட பேசுறதுக்கு இருக்குது. உங்களுக்கு பயனுள்ள ஒரு நல்ல தகவல்களாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட மேடம் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிவில் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டிடவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிப்ளமோ சிவில் அப்படின்னா என்னென்னலாம் ஒரு மாணவர்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக சிவில் அப்படின்னாவே கட்டடம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். நாங்களே பார்த்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு கட்டடம் கட்டுவார், வீடு கட்டுவார், ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டுவார். ஆமாம், அப்படின்னா அதில் நிறைய இருக்குது. சாதாரணமாக மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது என்னன்னா வீடு கட்டடம், அது மட்டும்தான். பட் அதையும் தாண்டி ஏர்போர்ட்ல இருந்து ரோட்வேஸ்ல இருந்து ரயில்வேஸ்ல இருந்து ஹார்பர் வரைக்கும் நம்மளோட சிவில் டிபார்ட்மெண்ட்டோடைய துறையோட வேலை அது வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த காலத்துல இருந்து இத்தனை 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சரி, 7000 ஆண்டுகளுக்கும் முன்னாடியும் சரி, கட்டிடவியல் இருக்குது, இந்த பொருள் அந்த இடத்துல எடுத்திருக்கிறாங்க, இவ்வளோ கோயில்கள் இருக்குது அப்படின்றது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அத்தனை வருஷம் அந்த கட்டிடம் இருந்ததுனாலதான் சொன்னோம். ஸோ அது வரைக்கும் அந்த மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்டிடவியல் இருக்கிறதுனால தான் அந்த வருஷம் அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க, அந்த பொருள் பயன்படுத்தியிருக்காங்கன்னு இப்போவுமே நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த துறை அவ்வளோ மிகப்பெரிய இதுவாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு சொன்னால் ஏதோ நம்ம வீடு மட்டும் இல்லை, ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்பே சிவில் துறை சார்ந்துதான் இருக்கு. ஒரு பாலம் கட்டுறதுனாலும் சரி, பெரிய பெரிய கட்டிடங்களாக இருக்கலாம். இப்போ நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய ஹைவேஸ் 4 ரோடு அப்படி 4 ரோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் போகிறது எல்லாமே சிவில் துறை சார்ந்து. அது டிப்ளமோல இருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் நம்ம சரி. இப்போ இந்த சிவில் துறை, இந்த சிவில் படிப்பை யார் யாரெல்லாம் படிக்கலாம் சார்? 10th முடிச்சவங்களும் படிக்கலாம். சரி. 10th முடிச்சுட்டு நான் +2 தான் படிக்கணும், அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு கிடையாது. 10th முடிச்சவங்களும் படிச்சிடலாம். அடுத்து நான் 12th முடிச்சுட்டு என்னால் இன்ஜினியரிங் டைரக்டாக போக முடியாது, நான் டிப்ளமோ முடிச்சுட்டும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் படிக்கலாம். ப்ளஸ் ஐடிஐ முடிச்சவங்களும் படிக்கலாம். ஓகே. அது இந்த டிப்ளமோன்றது கொஞ்சம் பேஸ் ஒர்க்காக இருக்கும் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு. சரி. இப்போது 10th ஏதாச்சும் 10th முடித்த பிறகு +1 +2 இந்த மாதிரி பர்டிகுலர் குரூப்ஸ் இருந்தால் தான் இதில் படிக்க முடியும், அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நீங்கள் எந்த குரூப் படித்தாலும், மேக்ஸ் பயாலஜி எடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர் படித்தாலும் சரி, நீங்கள் சிவிலில் படிக்கலாம். +1 +2 முடிச்சிருந்தா போதும். இப்போது 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வரவங்களுக்கும் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வரவங்களுக்கும் என்ன வித்தியாசங்க? 10th முடிச்சுட்டு வரவங்க 10th வரைக்கும் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா வாட் இஸ் வாட் அப்படின்றது மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. 11th 12th போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ், கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி பெருசாக எந்த வித்தியாசம் இல்லைங்க. டிப்ளமோவில் என்ன விதமாக சேர்க்கை இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், அந்த மாதிரி விஷயங்கள்? 10th முடிச்சுட்டு வந்தவொடனே டேரக்டா ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்குவாங்க டிப்ளமோ நம்ம காலேஜ்ல. சரி. 11th 12th முடிச்சுட்டு வந்தா டேரக்டா செகண்ட் இயர்ல லேட்டரல் என்ட்ரியா சேர்ந்துக்குவாங்க. 10th படிச்சவங்க 3 இயர்ஸ் படிப்பாங்க, 3 இயர்ஸ் கோர்ஸ். 12th முடிச்சுட்டு வந்தவங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் படிப்பாங்க சார். சரி, இதுதான் கிரைட்டீரியா இருக்கு. ஓகே சார். இப்போ சிவில்ல ஒரு மாணவன் கத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா எதை கத்துக்க முடியுங்க? முதல்ல ஒரு 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ முடிச்சுட்டு ஒரு மாணவன் சிவிலுக்குள்ளர உங்ககிட்ட நிக்கிறாப்ல, அட்மிஷன் போட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறாப்புல, எப்படி ஆரம்பிப்பீங்க? உங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்க? ஃபஸ்ட்டு இதுதான் விஷயம் அப்படின்றத டேரெக்டாக இந்த சப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல், இது ரொம்ப ஈஸி, நம்ம டெய்லியும் பார்க்குற விஷயம் இதுதான், அதை நம்ம கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். கற்றுக்கிட்டா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அடுத்து நம்ம படிக்கிறதுக்கு நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று சிவிலை பொறுத்த வரைக்கும் மிஷின்ல போயிட்டு உள்ள ஒர்க் பண்ணாதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் உட்கார இந்த பெஞ்ச்லயே என்னோட சிவில் இன்ஜினியர் கான்செப்ட் இருக்கிறதுனால தான் நான் உட்கார்றேன். ஸோ ஒவ்வொரு பார்க்குற விஷயத்துல எல்லாத்துலேயும் நான் சிவில் டிபார்ட்மெண்ட்டை நான் கற்றுக்க முடியும். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் பார்க்கறதுனால அவனுக்கு இன்னும் அது ஈஸியாக இருக்கும், கஷ்டமா படிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ சிவில் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலா நான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சிவில் அப்படின்றது மேக்ஸிமம் ஒரு கட்டிடம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னும் போது
இன்னைக்கு வந்து கட்டிடங்கள் எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்டடாக வந்துருச்சு. நீங்கள் என்ன துல்லியமாக அக்யூரேட்டாக அதில் போட முடியும். அங்கே போட்டதை நீங்கள் அங்கே பில்டிங் எழுப்பும் போது காமிச்சு ஆகணும். அதுக்கு முன்னாடியே நான் வந்து பாத்துறலாம். ஓகே, சாஃப்ட்வேர்ல. இப்போ அதை எப்படி இந்த மாணவர்கள் வந்து ஒரு பேப்பர்ல எப்படி அதை டிசைன் பண்றாங்க? அது ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு செமஸ்டர்லயும் அந்த சப்ஜெக்ட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து போகும்போது பில்டிங் பிளானிங் அண்ட் டிராயிங் இருக்கும். அதுல நாங்க சாஃப்ட்வேர் வச்சு சொல்லி கொடுக்குறோம். அடுத்த செமஸ்டர் போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா அதுக்குரிய சாஃப்ட்வேர் வச்சு சொல்லி கொடுக்குறோம். இப்ப கவர்மெண்ட்ல நான் முதல்வன் ஸ்கீம் வரதுனால அவங்களும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பசங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுனால. ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்கறதும் இல்லாம கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அடிஷ்னலா கோர்ஸ் இதே சாஃப்ட்வேர் ரிலேட்டடா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் இயர்லயும் சரி இந்த வருஷமும் சரி 4-5 சாஃப்ட்வேர் வந்து பையனால லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சு. பையனே கான்ஃபிடென்ட்டா சொல்றான் இந்த செமஸ்டர்ல இந்த வருஷத்துல அதாவது லாஸ்டா ட்ரோன் சர்விங் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கெட்சப் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரெண்டுமே நாங்க படிக்கும் போதே எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. பட் இவன் டிப்ளமோ சேர்றதுனால நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கிறதுனால காலேஜ்ல அது வந்து ஈஸியா பசங்களுக்கு ஒரு டெய்லியும் வரும், கிளாஸ்ல உட்காடுறோம், போர்டில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எக்ஸ்ட்ராவா அது கத்துக்கிறதுக்காக இன்ட்ரெஸ்டும் வருது. வழக்கமா வெள்ளிக்கிழமைனா லீவ் போட்டுருவான். ஏன் அப்படின்னா சனி ஞாயிறு லீவ் விடுது அதனால லீவ் போட்டுருவான். பட் வெள்ளிக்கிழமை நான் முதல்வன் கிளாஸ் வைக்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டா இருக்கிறதுனால அவன் வந்து சாஃப்ட்வேர் கத்துக்கிறான். மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு லேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு மெக்கானிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் சிவில் அப்படின்னும் போது லேப் இருக்குது, பட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கட்டிடமாக எழுப்பி உங்களை காமிக்க முடியாது மாணவர்களுக்கு. அப்போது மாணவர்களை ஒரு ஃபீல்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்னா எப்படி கொண்டு போவீங்க இந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டில்? எக்ஸ்போ போட்டிருந்தாங்க சார் போன செமஸ்டர். ஓகே. எக்ஸ்போ அதாவது இந்த டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்குது, இந்த டைப் ஆஃப் பெயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போ போடுவாங்க. சாரே தெரிஞ்சவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து கூட்டிட்டு போயிருவோம். பிளஸ் அப்புறம் டேம்ஸ்க்கு விசிட் கொடுப்போம். போன வாட்டி வந்து வாணியர் டேம்க்கு கூட்டிட்டு போயிருவோம். அங்க போய் என்ன தெரிஞ்சுக்குவா? ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இன்னும் ஏன் அப்படியே இருக்குது, எத்தனை அதாவது தண்ணியோட ஃப்ளோ எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அங்க சிவில் கான்செப்ட்ஸ்க்குரியதை நாங்க அங்க கத்துட்டு வந்தோம். இருக்கு, நுணுக்கம் இருக்கு. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி வேடிக்கை பார்க்கறதுக்கு போறவங்களுக்கு வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல உண்மை தானே? இல்ல சார், அதுதான் உண்மை. அப்புறம் தண்ணி எவ்வளவு வெளியே வருது, ஏன் அத்தனை நாள் அது தேங்கி நிக்குது, எதனால அந்த ஸ்ட்ரக்சர் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும் போது நான் நடத்தினதை நான் அங்க போய் அவனுக்கு நான் நேரடியா காமிக்கும் போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வருது. பிளஸ் அவனுக்கும் கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸாவும் இருக்கும். ஒன் டே நம்ம வெளியே போயிட்டு வந்தோம், ஜாலியாவும் இருந்தோம், பட் கத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவனுக்கு இருக்கும். புரியுதுங்க. அதாவது நேரடியான வாய்ப்புகள் அவங்க பார்க்கும்போது படிப்பு புத்தகத்துல இருக்கிறதும் அங்க கண்ணில் பார்க்கறதுக்கும் அவனுக்கு திறனறிவு ஆய்வு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல. அதனாலதான் லாஸ்ட் செமஸ்டர் வந்து இதுக்கு ஒகேனிக்கல் கூட்டிட்டு போயிருந்தோம் சார். அந்த தண்ணி எப்படி ஆக்சுவலா அது ஒரு லேபா இருந்துச்சு, கண்டிப்பா விசிட் போயே ஆகணும். பட் அங்க போறதுனால அவன் வந்து நிறைய விஷயத்த கத்துட்டு வந்து இங்க புதுசா ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த செமஸ்டர் வந்து லாஸ்டா இப்ப ஃபைனல் இயர் முடிக்கிறவங்க 2 ப்ராஜெக்ட் வந்து ஓனாவே நம்ம டிபார்ட்மெண்ட்லயே எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு அவைலபிளா கொடுத்ததுனால இங்க நிறைய வந்து பையனே 2 பேட்ச் வந்து அவனே ஓனா ப்ராஜெக்ட் செய்ய. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்? அதாவது வழக்கமா நம்ம கான்கிரீட் போட்டோம் அப்படின்னா ஜெல்லி, சிமெண்ட், மணல் அப்படி போடுவோம். அதுல அட்வான்ஸ்டா அவன் என்ன எடுத்துட்டு வந்தான்னா வேஸ்டான டயர்லாம் அக்ரிகேட்டுக்கு ஒரு பாதி ஃபுல்லாவே அக்ரிகேட் யூஸ் பண்ணாம ஜெல்லி யூஸ் பண்ணாம அதுல பாதி வந்து வேஸ்டான டயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதனால எல்லா இடத்துலயும் இது யூஸ் பண்ண முடியாது. பட் நம்ம வெளியே பேமெண்ட்டுக்கு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, காரிடாருக்கு, அந்த மாதிரி இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நம்ம பசங்க செஞ்சு எங்க வந்து நமக்கு வந்து இல்ல இது இந்த அளவுக்கு போதுமானது, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லையா, அந்த இடத்துல இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது லோட் அதிகமா தாங்காத இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நம்ம பசங்க வந்து செஞ்சாங்க. சரிங்க. இப்போ சிவில் அப்படின்னும் போது நாடு முழுக்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த உட்கட்டமைப்புல சிவில் தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்ன மாதிரி அரசு வேலை வாய்ப்புகள் ஒரு டிப்ளமோ முடிச்சா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
சரிங்க சார். நிறைய இருக்கு. அதுல வந்து முக்கியமா சொல்ல போனா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜேடிஓ, அப்புறம் டிராஃப்ட்ஸ்மேன், அப்புறம் சர்வேயர். ஐடிஐ முடிச்சவங்க வந்து சர்வேயருக்குள்ள ஈஸியா போயிடலாம். அப்புறம் அந்த டிராஃப்ட்ஸ்மேன் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து பசங்க இப்பல இருந்தே படிக்கிறாங்க. இப்போ அவன் 3rd செமஸ்டர்ல இருந்து 4th செமஸ்டர் 5th செமஸ்டர் படிக்கிறது ஒவ்வொன்றுமே அவன் வந்து ஜேடிஓ சிலபஸ்ல அது இருக்கு. அதனால அவன் வந்து ஈஸியா இது படிச்சு முடிச்ச அடுத்த வருஷத்திலேயே கால்ஃபர் எப்பவுமே இயர்லி மந்த்ஸ் வந்துடும் பசங்களுக்கு. இப்ப மே மந்த் முடிக்கிறான்னா ஜூன் மாசத்துலயே கால்ஃபர் வந்துடும் எவ்ரி இயர். இப்பவுமே எவ்ரி இயர் வந்து 300 வேகன்சிஸ் குறையாம வந்துகிட்டே தான் இருக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு. அதனால பசங்களுக்கு முடிச்ச உடனே வந்து டச் விடாம உடனே போய் வந்து படிச்சு பாஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இப்போ பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த துறை தேர்ந்தெடுக்கிறாங்களா, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார். பட் விழிப்புணர்வு நிறைய இல்ல. முன்னாடி இருந்த அளவுக்கு இப்ப வந்து பெண்கள் அதிகமா வர்றதில்ல. நான் படிக்கும்போது என்னோட செட்ல வந்து 70 மெம்பர்ஸ் கேர்ள்ஸ் மட்டும். இன்ஜினியரிங் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி சார். அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி. ஓகே. அப்ப நாங்க படிக்கும்போது 70 மெம்பர்ஸ். பட் இங்க வந்து கம்மியா இருக்குதுன்னா விழிப்புணர்வு இல்ல. பட் ஆனா இப்ப நான் சொன்ன ஜேடிஓ இதுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு. சர்வேருக்கும் சரி. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்குக்கு கேர்ள்ஸுக்கு நல்ல யூஸா இருக்கு சார், சிவில் படிக்கிறதுனால. அதனால கேர்ள்ஸ் ஈஸியா அதை தேர்ந்தெடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டேன்னா நான் ஆஃபீஸ் போட்டு அதன்படி வந்து நான் நாலேஜையும் கெயின் பண்ணலாம், ஏர்னும் பண்ணிக்கலாம். கீழே 4 பேர் வேலை போட்டு வேலை வாங்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். கரெக்டா சொல்றீங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து நல்லா சூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். டிசைன் கொடுத்தா கூடமே ஒரு விஷயமான ஃபீல்டுல போய் நாம அங்கதான் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் ஆஃபீஸ் போட்டா என்னோட வேலை வந்து ஈஸியாவே முடிஞ்சிடும். ஓகே, குட். இப்போ என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். சேலத்துலயும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, இப்படிதான் ஸ்பெசிஃபிக்னு அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலயும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. சைட் இன்ஜினியரா பசங்க போகலாம் சார். ஓகே. இப்போ டிப்ளமோ முடிச்சோடனே அவனுக்கு வந்து சில பேரால என்ன பண்ண முடியாது, நான் உட்காந்து படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்றது ஆர்வம் கிடையாது. ஆனா சில பேருக்கு வந்து ஃபீல்டுல போய் வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கிளாஸ்லயும் அந்த மாதிரி நிறைய பசங்க வந்து ஒருத்தர் நல்லா படிப்பாங்க, பட் ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா வேலை செய்வாங்க, ஆனால் உட்காந்து அதே வேலையை உட்காந்து புக்கெல்லாம் தொட மாட்டாங்க. அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அவன் போய் சைட் இன்ஜினியராக வேலை செய்யறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. அவனால என்ன பண்ண முடியும், ஒரு சைட் சூப்பர்வைசராக மாற வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2 வருஷம் அவன் சைட் இன்ஜினியராக முடிச்சிட்டான்னா அடுத்து அவன் சூப்பர்வைசராக வேலை, அவனுக்கு கீழே வந்து 20 பேரோ 30 பேரோ வந்து அவனால ஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் நம்ம டிப்ளமோ பசங்களுக்கு நிறைய இருக்கு. இப்போ வேணால் மற்ற துறை அப்படின்னும் போது நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு தனியாக கம்பெனிஸ் எதுவும் பெருசாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு பெரிய உள்கட்டமைப்பு நிறுவனங்கள், இந்த மாதிரி வீடு கட்டக்கூடியவங்க, அந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இதில் மற்ற விஷயங்கள், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மாணவன் வந்து இங்கே நம்ம மருதநெல்லியை தேர்ந்தெடுக்கணும், உங்கள் தலைமையில் இயங்கக்கூடிய நந்தினி மேடம் கூட நான் படிக்கணும், அவங்க கீழே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா ஏன் ஆசைப்படலாம்? என்ன நீங்கள் அந்த அளவுக்கு தனித்துவமாக செஞ்சிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் சார் தனி கேர் வந்து முக்கியமா படிப்புக்கு தனியா இருக்கு சார். காலையில வந்த உடனே ஒரு 2 யூனிட் முடிச்ச உடனே டெஸ்ட் வைக்கிறதுல இருந்து உடனே டெஸ்ட்னு கூட டம்ப் பண்ணாம டெய்லி ஒரு கொஸ்டின் அவன் வந்து ரிலாக்ஸா படிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ரிலாக்ஸா படிச்சா போதும். படிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்திலயும் இல்லாம நீ படிக்கவே வேணாம்னு சொல்லாம நீ படிச்சா உன் லைஃப் நல்லா இருக்கும், உன் லைஃப்காக தான் நீ வந்திருக்கிற அப்படின்ற மோட்டிவேட்ல தான் சார் படிக்க வைக்கிறோம். அதனால காலையில டெஸ்ட் வைக்கிறதுல இருந்து ஒருவேளை அவன் காலையில வீட்டுல படிச்சுட்டு வந்து எழுத முடியலன்னா மறுபடியும் ஈவினிங் அதே கொஸ்டினை நீ படிச்சு எழுதி காமிச்சிட்டு போ, உன்னால படிக்க முடிஞ்ச அளவுக்கு படி அப்படின்னு, அது ஒண்ணு. அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே வந்து மென்டர்ஸ் மீட்டிங் இருக்கும் சார். ஈவினிங் 1 hour அவன் டேலண்ட் என்னன்னு அவனை தெரிஞ்சுக்கிறது. இல்லை ஒரு வேளை அவனால படிக்க முடியல, ஏதாவது முடியலையா, உன்னோட கஷ்டமா உன்னோட பர்சனல்ஸ் ஏதாவது சொல்றதா இருந்தா மென்டர்ஸ்க்கு கீழே வந்து சொல்ற மாதிரி. அப்புறம் வந்து உனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது நீ எல்லாரும் முன்னாடியே கேட்கறதுக்கு தயக்கப்பட்டா தனிப்பட்ட வந்து விஷயத்த கேட்டு சொல்லலாம். அப்புறம் ஸ்மார்ட் போர்ட்ல வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் சார். அதனால அவன் வந்து
இந்த இடத்துக்கு போனா இப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லாம அதை நான் லைவ்ல யூடியூப்லயே கனெக்ட் பண்ணி போடுற அளவுக்கு நம்மளால போட்டு காமிக்க முடியுது. அதனால அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான் அதை. அதனால அவனுக்கு இன்னும் நல்லா படிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமா தூண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரி, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க மேடம். சரி, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த கல்வி சேவை மேலும் மேலும் வளர்ந்து ஒரு நல்ல மாணவர்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. உங்களுடைய இந்த அன்பான தகவல்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.